2026 இருக்கும். ஆனா, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்காக ஒரு 19 வயசு பொண்ணு உயிரிழந்திருக்காங்கன்னா, நம்ம சொசைட்டி எங்க தான் போகுது? அப்படி சிவகாசியில என்னதான் நடந்துச்சு? லெட்ஸ் டாக் அபௌட் இட். ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நேத்து ஃபுல்லா சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டே இருக்கு. சிவகாசியில இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஒரு 19 வயசு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் பத்தி நம்ம கேட்டா, கண்டிப்பா நம்மளுக்கு கோவம் வருங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, காலேஜுக்கு வெளியே அந்த பொண்ணு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் கூட ஒரு ஜஸ்ட் நார்மல் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட காமிச்சு விஷயம் பெருசாகி ஒரு உயிரே போயிடுச்சு. அந்த ஃபோட்டோ என்னென்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஜஸ்ட் நார்மல் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கிற உங்களுக்கு தான் போகும். நம்மளுக்கு தெரியும் ஸ்டோரி வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் 25லேருந்து 30 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காலேஜ் ஸ்டாஃபுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்களையும் அவங்க அம்மாவையும் காலேஜுக்கு கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் கேவலமாக பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் முன்னாடி உங்களையும் உங்கள் அம்மாவையும் தப்பாக பேசுனா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ஹியூமிலியேஷன் தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேற்று அந்த காலேஜுக்கு முன்னாடி 500க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு போராட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தாங்க மோரல் பாலிசி உள்ள வருது. ஸோ இங்கே நாம் யோசிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, ரைட்ஸ். காலேஜுக்கு வெளியே நடக்கிற விஷயத்தில் காலேஜ் தலையிட எந்த விதத்தில் ரைட்ஸ் இருக்குது? ரூல்ஸ்ன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்வென் ஆகிறது எந்த விதத்தில் நியாயம்? நம்பர் 2, மென்டல் ஹெல்த். ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ண வேண்டிய டீச்சர்ஸே அவங்கள பப்ளிக்காக ஷேம் பண்ணால் அவங்க வேறு எங்கே போவாங்க? ஸோ நம்ம யோசிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நம்ம வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம எஜுகேஷனை ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை ஜஸ்ட் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஸ்டே ஸ்ட்ராங்.